மத்தேயு சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் முதலிலிருந்து சில வசனங்களை வாசிக்கிறேன். இயேசு மறுபடியும் அவர்களோட உவமைகளாய் பேசி சொன்னது என்னவென்றால், பரலோக ராஜ்யம் தன் குமாரனுக்கு கல்யாணம் செய்த ஒரு ராஜாவுக்கு ஒப்பாய் இருக்கிறது. நல்லா கவனிங்க, என்ன நடக்குது? கல்யாணம், அதோட கூட விருந்தும் நடக்கிறது. அழைக்கப்பட்டவர்களை கல்யாணத்திற்கு வரச் சொல்லும்படி அவன் தன் ஊழியக்காரரை அனுப்பினான். அவர்களோ வர மனதில்லாமல் இருந்தார்கள். அப்பொழுது அவன் வேறு ஊழியக்காரரை அழைத்து, நீங்கள் போய், இதோ என் விருந்தை ஆயத்தம் பண்ணினேன், என் எருதுகளும் கொழுத்த ஜந்துக்களும் அடிக்கப்பட்டது எல்லாம் ஆயத்தமாயிருக்கிறது, கல்யாணத்திற்கு வாருங்கள் என்று அழைக்கப்பட்டவர்களுக்குச் சொல்லுங்கள் என்று அனுப்பினான். அழைக்கப்பட்டவர்களோ அதை அசட்டை பண்ணி ஒருவன் தன் வயலுக்கும் ஒருவன் தன் வியாபாரத்துக்கும் போய்விட்டார்கள். ஒருத்தன் வயலுக்கு போயிட்டானா, இன்னொருவனோ வியாபாரத்துக்கு போய்விட்டானா, இன்னொருத்தன் தன்னுடைய வேலைக்கு போய்விட்டானா, இன்னொருத்தன் இப்படி ஒவ்வொருவராக அந்த அற்புதமான அழைப்பை அசட்டை செய்தவர்களாக, அந்த அற்புத ஆசையை கண்டுகொள்ளாதவர்களாக, தேவன் விருப்பப்பட்டபடி அவரிடத்திலே வராதபடி அசட்டை பண்ணினார்கள். அவங்கள அப்படியே விட்டுடுவாரா தேவன்? சரி, பாவம் போட்டும், ஏதோ இப்பதான் அந்த வேலை கிடைச்சிருக்கு, இத்தனை நாள் காத்து கல்யாணம் ஆயிருக்கு, இல்லைன்னு இப்பதான் குழந்தை பிறந்திருக்கு என்று சொல்லி நாம சொல்ற சாக்குப்போக்கெல்லாம் கேட்டுட்டு தேவன் பரவாயில்ல அப்படின்னு நினைச்சுக்குவாருன்னு நீங்க நினைக்கிறீங்களா? மற்றவர்கள் அவன் ஊழியக்காரரை பிடித்து அவமானப்படுத்தி கொலை செய்தார்கள். அழைக்கப் போனவர்களை கொலை செய்து விட்டார்கள். விருந்துக்கு வாருங்கள் என்று அழைப்பு விடுக்கப் போனவர்களை கொன்று போட்டார்கள். எவ்வளவு துர்மார்க்கம் பாருங்க. எனவே ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தன் சேனைகளை அனுப்பி அந்த கொலைபாதகரை அழித்து அவர்கள் பட்டணத்தையும் சுட்டெரித்து விட்டான். என்ன செய்தான்? மௌனமாக இருந்து விட்டானா ராஜா? இல்லங்க, அந்த ராஜா தன் குமாரனுடைய கல்யாண விருந்துக்கு அழைத்தபோது, வாருங்கள், எல்லோரும் வாருங்கள், என் மீது மதிப்பு வைத்திருப்பீர்கள் என்றால், எனக்கு நீங்கள் மரியாதை கொடுப்பீர்கள் என்றால், வார்த்தையை நீங்கள் மதிப்பீர்கள் என்றால் வாருங்கள், கல்யாண விருந்திலே பங்கெடுத்துக் கொள்ளுங்கள் என்று அழைத்தால் வரமாட்டார்களாம். ரொம்ப பிஸியா. ஒருவனோ வயலுக்கு போகிறானா, இன்னொருவனோ வர்த்தகத்துக்கு வியாபாரத்துக்காக போகின்றானா, மற்றொருவன் ஆடுகளை மேய்க்க வேண்டும் என்கிறானா. நீங்க நான் கேட்கிறேங்க, இன்றைக்கும் நம்மில் எத்தனை பேர் தேவனுடைய ஆசையை, தேவனுடைய அழைப்பை அலட்சியம் செய்து இஷ்டம் போல வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களோ? அப்படின்னா தேவன் விட்டுருவார் நினைக்கிறீங்களா? இல்லங்க, வேற என்ன செய்வார் தேவன்? இதோ இங்கே சொல்லுகிறார், ராஜா கோபமடைந்தவனாய் தன்னுடைய வீரர்களை அனுப்பி, தன்னுடைய சேனையை அனுப்பி வைத்து அந்த கொலை பாதகர்களை, யாராங்க அவங்க? தேவனுடைய வார்த்தையை புறக்கணிக்கிற, அதாவது அந்த ராஜாவின் வார்த்தையை புறக்கணிக்கிறவர்களை யாரோடு ஒப்பிடுகிறார்? கொலை பாதகர்கள் அவர்கள். என்னுடைய வார்த்தையை அசட்டை செய்து என்னை புறக்கணிக்கிறவர்களை நான் எப்படி மௌனமாய் விட்டுவிட முடியும்? சகோதர சகோதரிகளை, நாம் தேவனை அவமானப்படுத்தவே கூடாது. நாம் தேவனில் அன்பு கூறுகிறோமா என்றால் அவருடைய வீட்டை நாம் நேசிப்போம், அவருடைய ஆலயத்தை நேசிப்போம், அவருடைய சந்நிதியை நேசிப்போம், அவருடைய சபையை நேசிப்போம். அவரோடு கூட சகவாசமாயிருக்கிற நாம் இந்த ஐக்கியத்தை நேசிப்போம். இவற்றை அசட்டை செய்வோம் என்றால் அதற்கான விளைவுகளை சந்தித்தே ஆக வேண்டும், மறந்துவிடக்கூடாது. அவர்களை அவன் அழித்து, இன்னும் என்ன செய்தான் ராஜா? அவர்களுடைய பட்டணங்களையும் சுட்டெரித்து, நெருப்பால் சுட்டெரித்து போட்டான். எப்படி? நாங்க போய் வியாபாரம் பண்ணணும், நாங்க போய் எங்க வேலையை பார்க்கணும், எங்க உத்தியோகத்துக்கு நாங்க போகணும், நாங்க போய் எங்க வீட்டை கட்டணும், அதுக்கு அதெல்லாத்தையும் வாங்கணும், இதெல்லாத்தையும் வாங்கணும். எதற்காகவெல்லாம் ராஜாவின் வார்த்தையை அவமதித்தார்களோ, அவர்கள் எதை சார்ந்து நின்றார்களோ, எதை தங்கள் ஆதாரம் என்று எண்ணினார்களோ, அழித்து சுட்டெரித்து போட்டான் ராஜா. அப்படின்னா என்ன அர்த்தங்க? நீ எவற்றை சார்ந்து கொண்டு தேவனுடைய சந்நிதியை விட்டு விலகுகிறாயோ அவைகளை தேவன் உன்னை விட்டு எடுத்து விடுவார். எவைகளை நீ காண்பித்து, இதனால் தான் ஆலயத்துக்கு என்னால் வர முடியவில்லை என்று எவற்றை சுட்டி காட்டி சாக்குப்போக்கு சொல்லி தேவனுடைய ஆலயத்தை, தேவனுடைய வீட்டை அசட்டை செய்கிறாயோ அதை உன்னை விட்டு அகற்றி போட்டு விடுவார். ஜாக்கிரதை சகோதரனே, சகோதரியே, தேவனுடைய வீட்டை அசட்டை செய்யாதே, அது நல்லதல்ல. ஒரு நாள் நான் காலேஜில் படித்துக் கொண்டிருந்த நாட்களிலே என்னுடைய ஒரு ஃப்ரெண்ட் வந்து, என்னது நீ இன்னைக்கு டிவி முன்னால் உட்காந்துக்கிட்டு இருக்க, டைம் ஆயிடுச்சு சர்ச்சுக்கு போறதுக்கு, வா என்று என்னை பார்த்து சொன்னான். அப்ப நான் சொன்னா, ஆலயம் எல்லா ஞாயிற்றுக்கிழமையும் இருக்கும், அது எங்கேயும் போயிடாது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆராதனை இருக்கும், ஆனா இப்ப வர்ற மேட்ச் எப்பவும் இருக்காது.
அப்போ மைக் டைசன், அதே போல ஹோலிஃபீல்டு, இவங்க 2 பேருமே இப்போ பாக்ஸிங்ல ஈடுபட போறாங்க. வேர்ல்டு சாம்பியன்ஷிப்புக்கான பாக்ஸிங் நடக்க போகுது. அதனால காலேஜில் இருந்த அந்த ஹாலில் நாங்கள் உட்காந்துருந்தோம். நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்குறேன். ஏன்னா இயற்கையிலே நான் காலேஜில் இருக்கும்போது, அதே போல் ஸ்கூலில் இருக்கும்போது ஒரு ஸ்போர்ட்ஸ் மேன். எல்லா விளையாட்டுலையும் கலந்துக்குவேன். அதனால ஸ்போர்ட்ஸ்னா எனக்கு விருப்பங்கிறதுனால நான் ஃப்ரண்ட் ரோவில் உட்காந்துருக்கேன். அப்போ தான் ஃப்ரெண்டு வந்து என்கிட்ட சொன்னான், இன்னைக்கு சண்டேடா, கட்டாயமா நாம சர்ச்சுக்கு போகணும், ஆண்டவர் அங்க ஆராதிக்கணும், தேவனை சேவிக்கணும், கிளம்பு போலாம். மறுபடியும் நான் சொன்னேன், நீ போ, அடுத்த வாரம் நான் வந்துக்கிறேன். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு சண்டேயும் சர்ச்சுக்கு போயிடுறோம்ல, இந்த ஒரு வாரம் போகலன்னா என்னப்போ? எல்லா சண்டேஸும் போய் ஆண்டவர் ஆராதிக்கிறோமே, இன்னைக்கு மட்டும் போகலன்னா என்ன? இப்படி நினைச்சு தானே அரசத்தை பண்றோம். நீ போ, நான் அப்புறம் போய்க்கிறேன். அப்ப என் ஃப்ரெண்டு சொன்னா, அப்படி இல்லடா, ஆண்டவருடைய ஆலயத்தை புறக்கணிச்சு நம்ம சந்தோஷத்துக்காக, நம்ம ஜாலிக்காக, நம்ம கொண்டாட்டத்துக்காக தேவனுடைய சந்நிதிய நம்ம நெக்லெக்ட் பண்ணக்கூடாது. ப்ளீஸ் கம், தயவு செஞ்சு வா. இங்க பாரு, கை எடுத்து கும்பிடுற, நீ கிளம்பு. நீ பக்திமான் தானே, நீ கிளம்பு. நான் அடுத்த சண்டே வந்துக்கிறேன், நீ கிளம்பு அப்படின்னு கடினமா, திட்டவட்டமா, தெளிவா அவங்ககிட்ட நான் சொல்லிட்டேன். காமா கிளம்பி போயிட்டான். எல்லாரும் பயங்கரமா எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். எதுக்காக? பாக்ஸிங். பாக்ஸிங். அந்த பக்கம் இருந்து மைக் டைசன் வந்தாரு, இந்த பக்கம் இருந்து ஹோலிஃபீல்டு வந்தாரு. பாக்ஸிங் ரிங்குக்குள்ள வந்துட்டாங்க. எங்க எல்லாரோட ரத்தமும் ஒரே தடவை என்னாச்சு, அப்படியே பொங்கி பொங்கி பொங்கி, அப்பப்பா ஒரே கைதட்டலே கைதட்டல். ரூம் முழுவதும் கர்ற ஒலியினாலையும் கர்ற கோஷத்தாலையும் பயங்கர ஆரவாரத்தோடய இருந்தது. எதுக்காக? பாக்ஸிங். உலக சாம்பியன்ஸ் 2 பேர் அடிச்சுக்க போறாங்க, இதுல யாரு ஜெயிக்க போறாங்க அப்படின்னு ரூம் மொத்தமும் ஆரவாரமும் ஆர்ப்பரிப்பும். அவங்க உள்ள பார்த்த உடனே கேம் ஸ்டார்ட்ஸ் அப்படின்னு சொல்லி அந்த பாக்ஸிங் ரிங்குக்குள்ள அந்த 2 பாக்ஸர்ஸையும் ஒருவர் கையை ஒருவர் இப்படி செய்யும்படியா செஞ்சாங்க. அதாவது அந்த ரெஃபரி, அம்பையர். அதுக்கப்புறம் பின்னால போயிட்டாங்க. பேட்டில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. கரண்ட் போயிடுச்சு. இந்த கைதட்டல்களும் அந்த கூச்சல்களும் அந்த ஆரவாரமும் எல்லாம் காணாம போய் யாரு வாய பார்த்தாலும் அப்படியே காத்து போய்கிட்டே இருக்கு. அப்ப வரைக்கும் காத்து அப்படியே ரொம்ப பெருகி இருந்தது இல்ல உள்ளுக்குள்ள. கரண்ட் போயிடுச்சுங்க. ஆனால் நம்மளை விடாதில்ல ஆசை. மாமார், உங்களுக்கு நல்லா தெரியல சீரியல் சங்கதி. கரண்ட் போயிட்டா கூட இப்ப வந்துரும் 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 வந்துரும், என்ன வருமோ தெரியாது. கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்தா வந்துரும், அதா வந்துரும், இப்ப வந்துரும், அப்ப வந்துரும். எங்களுக்கு அதிர்ஷ்டம் கூடி கரண்ட் வந்துச்சுங்க. எப்போ கரண்ட் வந்ததோ மறுபடியும் கைதட்டலும் கூச்சலும் சத்தமும். டே வந்துருச்சு, ஆன் பண்ணுங்கடா, சீக்கிரம் ஆன் பண்ணு, சீக்கிரமே அப்படின்னு ஒன்னு பொறுத்து போய் ஆன் பண்ணுனா வயலும் வாழ்வும். என்ன நிகழ்ச்சிங்க? வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி. இதனது திடீர்னு வயலும் வாழ்வும் நிகழ்ச்சி வருது. பாக்ஸிங் என்னாச்சு? அதுக்குள்ள பாக்ஸிங் முடிஞ்சு போச்சு, கேமும் முடிஞ்சு போச்சு. மைக் டைசன் அந்த மேட்ச்ல ஜெயிச்சாச்சு, ஹோலிஃபீல்டு தோத்தாச்சு. இப்படி எல்லாம் முடிஞ்சு போச்சு. எங்களுக்கு வெறும் காத்து தான் மிஞ்சிச்சு. என்ன இப்படி ஆயிப்போச்சு? ஃப்ரெண்ட்ஸ், அந்த நாளிலே தேவன் என்னோடு கூட பேசினார். என்னை வேண்டாம் என்று சொல்லி, என்னுடைய சந்நிதியை வேண்டாம் என்று ஒதுக்கி, நீ சந்தோஷப்பட நினைத்தால், கொண்டாட வேண்டும் என்று நினைத்தால், ஜாலியாக இருக்க வேண்டும் நினைத்தால் உனக்கு மிஞ்சுவதென்ன தெரியுமா? சோர்வு மட்டும்தான். என்னங்க? சோர்வு மட்டும்தான். சோர்வுன்னா அது எப்படி இருக்கும்? சேச்சே, என்ன இப்படி ஆயிப்போச்சு? சேச்சே, எப்படி நடக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. இதெல்லாம் என்னங்க? அதுதான் நமக்கு கடைசியில மிஞ்சும். அது தேவனோடு கூட பேசினார். என் மகனே, என்னை புறந்தள்ளி விட்டு, என் சந்நிதியை ஒதுக்கிவிட்டு நீ எதை செய்ய வேண்டும் என்று ஆசைப்பட்டாலும் இதுதான் உனக்கு மிஞ்சும். சகோதரர்களே, சகோதரிகளே, அதுதான் நமக்கு மிஞ்சி நிற்கும். அன்று நான் தீர்மானம் எடுத்துக்கொண்டேன், இனி என் வாழ்க்கையில ஒரு நாளும் கூட தேவனுடைய சந்நிதியை அசட்டை செய்யவே கூடாது என்று. நாம் தேவனுடைய சந்நிதியை அசட்டை செய்து நாம எந்த இடத்துலயும் சந்தோஷமா இருக்குது சாத்தியமே இல்லைங்க. அதை அன்று நான் தெரிந்து கொண்டேன்.
மறுபடியும் ஒருபோதும் நாம் தேவனுடைய ஆலயத்தை அலட்சியம் செய்ததே இல்லை. அனுபவபூர்வமாக சொல்லுகிறேன் அன்பு சகோதரர்களே, சகோதரிகளே, தேவனுடைய ஆலயத்தை நாம் அவமதித்தால் நம்முடைய வாழ்க்கை அவமானங்களால் நிரம்பி போய்விடும். தேவனுடைய சந்நிதியை நாம் அலட்சியம் செய்வோம் என்றால் நம்முடைய பிழைப்பு அலட்சியத்திற்குத்தான் இலக்காகிவிடும். பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு எல்லாம் நல்லா நடக்கும், அடுத்த வீட்டுக்காரங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும். நீ பெற்றுக்கொள்ள வேண்டியவர்கள் உனக்கு வராது, ஆனா பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கு வரும். நீ அலட்சியப்படுத்தலுக்கு இலக்காகி விடுவாய். வேலையில நீ அலட்சியப்படுத்தப்படுவாய். வியாபாரத்தில் உன்னுடைய பிசினஸ் அலட்சியத்துக்கு இலக்காகிவிடும். உன்னுடைய ஆரோக்கியம் அலட்சியத்துக்கு இலக்காகிவிடும். உன் குடும்பம் அசட்டை பண்ணப்படும். உன் பிள்ளைகள் அசட்டை பண்ணப்படுவார்கள். ஏனென்றால் நாம் தேவனை அசட்டை பண்ணிக் கொண்டிருப்பதினால். அன்று நான் நன்றாக உணர்ந்து கொண்டேன், இனி ஒருபோதும் தேவனுடைய சன்னதியை அலட்சியம் பண்ணக்கூடாது, தேவ சன்னதியை அசட்டை பண்ணக்கூடாது. அன்றிலிருந்து இந்த நாள் வரைக்கும் தேவ சன்னதியிலே ஞாயிற்றுக்கிழமை நான் இல்லாமல் வேறு எங்கும் இருக்க முயற்சி செய்ததில்லை. இப்போ உங்களுடைய விஷயம் என்ன? ஒருமுறை சிந்தித்து பாருங்கள். ஆலயத்திற்கு வருகிற போது முதல் ஆளாக நான் இருக்க வேண்டும் என்று விரும்புவேன். முதலாவதாகவே வந்து உட்கார்ந்து கொள்வேன். காரணம் என்னவென்றால் என் தேவனை நான் கனப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். என் தேவனை நான் சந்தோஷப்படுத்துகிறவனாய் இருக்க வேண்டும். என்னுடைய கேள்வி, ஃபர்ஸ்ட் வருகிறவர்களை தேவன் நேசிப்பாரா அல்லது லாஸ்ட்ல வர்றவங்களை தேவன் நேசிப்பாரா? எல்லாருமே சொல்ல ட்ரை பண்ணுங்க. அதைத்தான் நானும் சொல்ல வருகிறேன். அதனால் தான் சொல்லுகிறேன், தயவு செய்து லாஸ்டாக வருகிறவரா இருக்காதீங்க, ஃபர்ஸ்டே வர்றவங்களா இருக்கணுங்க. கிளாஸ்ல கூட ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாரும் நேசிப்பாங்களா, லாஸ்ட்ல வர்றவங்க எல்லாரும் நேசிப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. எக்ஸாம்ல ஃபர்ஸ்ட் வர்றவங்க எல்லாரும் நேசிப்பாங்களா, லாஸ்டா வர்றவங்கள நேசிப்பாங்களா? நீங்களே யோசிச்சு பாருங்க. உங்க பெரிய பையன் ஃபர்ஸ்ட் வந்துட்டான், உங்க மகளோ லாஸ்ட்ல வர்றா. என்னுடைய கேள்வி, நீங்க எந்த பிள்ளைக்காக சந்தோஷப்படுவீங்க? ஃபர்ஸ்ட் வர்ற மகனுக்காகத்தானே? எங்க உங்க மகன் எப்படிங்க ஃபர்ஸ்ட் கிளாஸுங்க, நம்மளால ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல வர்றாங்க. ஓ பரவாயில்லையே. உங்க பொண்ணுங்க? பொண்ணு என்ன சொல்றதுங்க, ஏன் இப்படி மென்னு முழுங்குறீங்க? ஏன்னா அவ ஃபெயில் ஆயிட்டதுனால லாஸ்ட்ல வந்துட்டாங்கிறதால. பொதுவா கடைசியில வர்றவங்களை குறிச்சு பெருமையா சொல்லிக்க முடியாது. ஆனா ஃபர்ஸ்ட் வர்ற பிள்ளைகளை குறிச்சு நம்ம பெருமையா பேசிக்குவோம். மறுபடியும் சொல்கிறேன், முந்திக் கொண்டு வருகிறவர்களுக்காக என் தேவன் பெரியதாய் பெருமையாய் சொல்ல வேண்டும், சொல்லுவார். நமக்காக தேவன் வைத்திருக்கிற நோக்கங்கள், நமக்காக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்கள், இவங்களை யாரும் கெடுக்க மாட்டாங்க. நாம தான் நான் கெடுத்துக்குவோம். மறந்து போயிடாதீங்க. உங்க மகனை குறித்து, மகளை குறித்து நீங்க நிறைய யோசனைகளை வச்சிருப்பீங்க, அநேக கனவுகளோடு இருப்பீங்க. அவங்களுக்காக பசி பட்டினி கூட கிடப்பீங்க. பைசாவா சேர்த்து வைப்பீங்க. எல்லாம் எதுக்காக? நீட் எக்ஸாம்ஸ் அவன் எழுதிட்டான், அல்லது வேற ஏதோ காலேஜ் சீட்டுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான், அல்லது என்ஜினியரிங்காக, சிவிலுக்காக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கான். நாளைக்கு காலேஜில் என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ் இருக்கு, ஃபீஸ் செலவெல்லாம் கூட இருக்கு. பிள்ளைகளை படிக்க வைப்பதற்கு பணம் அவசியம். அப்போ என்ன செய்வாங்க தாய், என்ன செய்வாங்க தகப்பன்? ராப்பகல் பாராமல் உழைத்து பைசாவா சேர்த்து வைப்பாங்க. காரணம் என்ன? நீ ரொம்ப நல்லா படிக்கணும் அப்படின்னா. தம்பி கேட்குறியா? நீ நல்லா படிச்சு நல்லா பெரிய ஆளா வருவேன்னு தங்கையே கேட்குறியா? அவ்வளவு கனவுகளோடு அப்பா அம்மாவும் பிரயாசப்பட்டு உனக்காக ராப்பகலா கஷ்டப்பட்டு உழைச்சு சேர்த்து வச்சா, நீ ஃபெயில் ஆனா அவங்களுக்கு எப்படி இருக்கும்? நீ எக்ஸாம்ஸ்ல ஃபெயில் ஆகும்போது அவங்களுக்கு எப்படி இருக்கும்? உன் ஸ்டடீஸை கம்ப்ளீட் பண்ணலனா தாய் தகப்பனுக்கு எப்படி இருக்கும்? டே, உனக்காக தாண்டா இவ்வளவு கஷ்டப்பட்டோம், நீ இப்படி பண்ணுவேன்னாடா நாங்க இவ்வளவு கனவுகளை கண்டுகிட்டு இருந்தோம், இப்படி பண்ணுவேன்னா? தாய் தகப்பனா நாங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிச்சதெல்லாம் பேங்க்ல பணம் தயாரா இருக்கு. எதுக்கு? உனக்கு ஃபீஸ் கட்டுறதுக்காக. ஆனா உன் கையில என்ன இருக்கு? சொல்லுங்க, என்ன இருக்கு? இன்கம்ப்ளீட் அப்படிங்கிற சர்டிபிகேட். என்ன பிரயோஜனம்? உன்னை ஃபெயில் பண்ணது யாரு? அம்மாவா, டேடியா? சொல்லுங்க, உங்களை ஃபெயில் பண்ணது யாரு? கவனிங்க சகோதர சகோதரிகளே, உன்னை இந்த உலகத்துல ஒருவராலும் ஃபெயில் பண்ண முடியாது. உன்னை ஃபெயில் பண்ணுகிற ஒருவர் இருக்கிறார் என்றால் அது நீதான். நீதான் உன்னை ஃபெயில் பண்ணிக்கிட்டு இருக்க. நான் சொல்றது புரியுதா? உன்னாலதான் ஃபெயில் பண்ண முடியும். உன்னுடைய வாழ்க்கையை உன்னாலதான் ஃபெயில் பண்ண முடியும், வேற யாரால முடியாது. இந்த நம்மில் அநேகர் அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலைக்குள் தான் இருக்கிறீர்கள். உங்களை நீங்களே ஃபெயில் பண்ணி கொண்டிருக்கிறீர்கள். உங்களை நீங்களே நஷ்டப்படுத்திக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களை நீங்களே தேவனுக்கு தூரமாக்கிக் கொண்டிருக்கிறார்கள். அதன் விளைவு இன்று நஷ்டமடைந்த ஒரு பட்டியலிலே நின்று கொண்டிருக்கிறோம். அந்த ராஜா மிகவும் ஆசையோடு கூட பெரிய விருந்து ஏற்பாடு செய்திருக்கிறான். டிக்கெட் எதுவும் வைக்கல, பணம் எதுவும் வசூல் பண்ணல, ஃப்ரீயா எல்லாரையும் வர சொன்னான். எல்லோருக்கும் அழைப்பு விடுத்தான். ஆனால் ஒருவரும் மதிக்கவில்லை, கண்டுகொள்ளவே இல்லை. நாட்கள்ல சினிமாக்கு போகணும்னா டிக்கெட்
அதாவது அந்த சினிமாக்காக அதற்கான ஒரு டிக்கெட்டுடைய விலையை நிர்ணயிக்கிறார்கள். நான் சின்ன பையனா இருந்தப்ப 50 பைசா டிக்கெட்டுங்க. எவ்வளவு? வெறும் 50 காசு தான் டிக்கெட். ஆனா இன்னைக்கு அது 100 கணக்கில் ஏறி போச்சுல்ல. இருந்தாலும் கூட சட்டைய கிழிச்சிட்டு நிக்கிறாங்களா இல்லையா? டிக்கெட்டுக்காக சட்டைய கிழிச்சுக்கிறாங்க, தலைய பிச்சுக்கிறாங்க. உள்ள போறப்ப நீட்டா ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அந்த லைன்ல நிப்பாங்க. ஆனா வெளியே வரும்போது பாத்தீங்கன்னா ட்ரெஸ் எல்லாம் சுருங்கி போய் அப்படி வருவார். வேர்த்து விறுவிறுத்து உள்ளுக்குள்ள அடிதடி இல்ல. நான் தான் முந்தி, நீந்தான் முந்தி. நான் கேக்குறேன், ஒரு சினிமாக்காகவே சட்டையெல்லாம் கிழிச்சுக்கிறாங்களே, மணிக்கணக்கா போய் லைன்ல நிக்கிறாங்களே, சபையே என்றால் தேவன் மீது உனக்கு இருக்கிற அன்பின் நிலை என்ன? தேவன் மீது உனக்கு இருக்கிற பக்தியின் நிலைமை என்ன? தேவனோடு உனக்கு இருக்க வேண்டிய ஆவிக்குரிய நடத்தை எப்படி இருக்கிறது சிந்தித்துப்பார். ஒரு புறத்துல தேவன் சினிமா தியேட்டர் பார்க்கும்போது ஓடி ஓடி மணிக்கணக்குக்கு முன்னாலே வந்து நிக்கிறாங்க. 2-3 மணி நேரத்துக்கு முன்னாலே வந்துடுறாங்க. வந்து லைன்ல மணிக்கணக்கா காத்திருக்கிறாங்க. டிக்கெட் வாங்குறதுக்கு பணம் இல்லைனா கூட எங்கேயாவது கடன் வாங்கி கூட வர்றாங்க. வந்து டிக்கெட்டுக்காக நிக்கிறாங்க. அதே சமயத்துல தேவன் ஆலயத்தை பார்க்கிற போது நாமளோ இன்னைக்கு போலாமா வேண்டாமா, போலாமா வேண்டாம், இன்னைக்கு கொஞ்சம் அப்படியே மேகம் எல்லாம் ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரி இருக்கு. மழைன்னு வரல, மேகமே இப்பதான் வர்ற மாதிரி இருக்கு. கொஞ்சம் மேகம் கண்ணுல பட்டுட்டா மடே மழை வர்ற மாதிரி இருக்கு. இன்னைக்கு லைவ் இருக்குல்ல, கட் பண்ணிட்டோம்ல. இப்படிப்பட்டவங்களுக்காகத்தான் இப்ப லைவை கட் பண்ணி வச்சிட்டோம். லைவ் வருதுல்ல, உட்காந்து அப்படியே பார்த்துக்கலாம். மழை வேற வர்ற மாதிரி இருக்கு. இன்னும் மழை வரலங்க. ஆனா சினிமாவுக்கு போறவங்கள கவனிங்க. சினிமாவுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, சினிமா பார்க்கணும்னு நினைக்கிறவங்க, என்ன நடந்தாலும் 6, 100 ஆனாலும் 100, 6 ஆனாலும் எப்படி இருந்தாலும் போயிடுறாங்களே. பெருமழையா இருந்தாலும் பெரும் புயலே அடிச்சாலும் சரி. தேவன் ஒரு விஷயம் அங்க சினிமா தியேட்டருக்கு போறவங்களையும் இங்க ஆலயத்துக்கு வர்றவங்களையும் கவனிக்கிற போது, இவ்வளவு அவமானமா எனக்கு? இந்த அளவுக்கு அவமானமா? என்னுடைய சந்நிதி என்றால், என்னுடைய ஆலயம் என்றால், நான் என்றால், மறுபடியும் என்னுடைய பிள்ளைகளாம், மறுபடியும் கிறிஸ்தவர்களாம், இவ்வளவு அவமானமா? தயவு செய்து தேவனை அவமதிப்பதை விட்டுவிடலாம். உங்களுக்கு தெரியுமாங்க, நம்முடைய கால்வரி டெம்பிள்ல சில பேர் இருக்காங்க, சூழ்நிலை எதுவா இருந்தாலும், நிலைமை எப்படி இருந்தாலும், மழை பெய்தாலும், வெள்ளமே வந்தாலும், புயலே அடிச்சாலும், எவ்வளவு குளிரா இருந்தாலும் கட்டாயம் தேவ ஆலயத்துக்கு வந்து தேவனை ஆராதிக்கிற சில ஆயிரக்கணக்கான குடும்பங்கள் நம்முடைய ஆலயத்திலே இருக்கின்றன. ஒரு சண்டே கூட மிஸ் ஆகாம ஆலயத்துக்கு வருகிற குடும்பங்கள் உண்டு. நான் என் தேவனுடைய ஆலயத்தை எவ்வளவாய் நேசிக்கிறேன். எது நடந்தாலும் சரி, கட்டாயமாக ஆலயத்துக்கு நான் வந்தே தீருவேன். ஆலயத்தை அவமதிக்க மாட்டேன், அசட்டை செய்ய மாட்டேன். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கையைத்தான் தேவன் காண வேண்டும் என்று ஆசைப்படுகிறார். பார்க்கலாம், இன்னும் கொஞ்சம் முன்னால போலாம். எனவே ராஜா அதை கேள்விப்பட்டு கோபமடைந்து தம் சேனைகளை அனுப்பி அந்த கொலை பாதகரை அழித்து அவர்கள் பட்டணங்களையும் சுட்டெரித்தான். அப்பொழுது அவன் தன் ஊழியக்காரரை நோக்கி, கல்யாண விருந்து ஆயத்தமாயிருக்கிறது, அழைக்கப்பட்டவர்களோ அதற்கு அபாத்திரராய் போனார்கள். ஆகையால் நீங்கள் வழிச்சந்திகளிலே போய் காணப்படுகிற யாவரையும் கல்யாணத்திற்கு அழைத்துக் கொண்டு வாருங்கள் என்றான். அந்த ஊழியக்காரர் புறப்பட்டு வழிகளிலே போய் தாங்கள் கண்ட நல்லார் பொல்லார் யாவரையும் கூட்டிக் கொண்டு வந்தார்கள். கல்யாண சாலை விருந்தாளிகளால் நிறைந்தது. ராஜா சொல்லிட்டாரு, யாரா இருந்தாலும் சரி, நல்லவங்களா இருந்தாலும் சரி, கெட்டவங்களா இருந்தாலும் சரி, யார் வேண்டுமானாலும் வரலாம். நண்பு சகோதர சகோதரிகளே, பரலோகம் யாருக்கானது யோசிச்சு பாருங்க. பரலோகம் யாருக்கானது? பரம பரிசுத்தவான்களுக்கானதா? இல்லைங்க, பாவியான மக்களுக்காக தேவன் நிர்மாணிக்கிற ராஜ்யம்தான் பரலோக ராஜ்யம். ஆனால் பாவியாக இருக்கிறவர்கள் அந்த பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் போவதற்கு முன்பு ஒரு ட்ரெஸ் அணிந்து கொள்ள வேண்டும். எதை அணிந்து கொள்ள வேண்டும்? ஒரு ஆடை அணிந்து கொள்ள வேண்டும். அது என்ன ஆடை தெரியுமாங்க? ரட்சிப்பின் வஸ்திரம். என்ன வஸ்திரம்? ரட்சிப்பின் வஸ்திரம். அதை யாரு கொடுப்பாங்க? யாருங்க தருவாங்க? ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் தருவார். எப்பொழுது தருவார்? யாரெல்லாம் அந்த இயேசுவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர்களுக்கு அவர் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை அருளிச் செய்வார். நீதியின் வஸ்திரத்தையும் அவர் உடுத்துவித்து விடுவார். கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும், ஒருவேளை அது நமக்கு தெரியாமல் இருக்கலாம், இது ஆவிக்குரிய பிரகாரமான சத்தியம். கவனிங்க, நாம் எப்பொழுது நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்து அதை விட்டு விலகி கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறோமோ
அப்பொழுது அவர் நமக்கு அணிவிக்கிற வஸ்திரத்தின் பேர் என்னவென்றால் ரட்சிப்பின் வஸ்திரம். அந்த வஸ்திரத்திற்கு இன்னொரு பெயர் கூட உண்டு, நீதியின் வஸ்திரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? வீட்டை விட்டு ஓடி போன குமாரன் வீட்டை விட்டு ஓடி போய்விட்டான். தகப்பன் வீட்டை விட்டு போய்விட்டான். இஷ்டம் போல வாழ்ந்தான். பணம் எல்லாவற்றையும் விரயமாக்கி விட்டான். அதற்கு பிறகு தன்னுடைய தப்பை உணர்ந்து திரும்ப வீட்டுக்கு வருகிற போது அந்த தந்தை என்ன செய்தார்? அவன் அணிந்திருந்த அந்த பழைய வஸ்திரத்தை என்ன செய்தான்? களைந்து போட்டு விட்டான். பிறகு என்ன வஸ்திரத்தை கொடுத்தான்? உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்தான். என்னுடைய குமாரன் என்னைப் போல வாழ வேண்டும் என்று அந்த தந்தை என்ன செய்தான்? தன்னுடைய குமாரனுக்கு உயர்ந்த வஸ்திரத்தை கொடுத்து அணியும்படி செய்தான். அதே போல நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யாருங்க? பரிசுத்தர், நீதிமான். நம்முடைய பிள்ளைகளை, அதாவது எப்பொழுது நாம் அவரை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறோமோ, நம்முடைய தேவனாக அங்கீகரிக்கிறோமோ, உடனே அவர் என்ன செய்கிறார்? இவன் என்னுடைய குமாரன், இவள் என்னுடைய குமாரத்தி. நான் நீதிமானா இருப்பதனால் என் பிள்ளைகளும் கூட நீதிமான்களா இருக்க வேண்டும் என்று என்ன செய்கிறார்? நமக்கு நீதியின் வஸ்திரத்தை உடுத்துவிக்கிறார். இது சரீர பிரகாரமாக அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் பார்க்க முடியாவிட்டாலும் ஆவிக்குரிய பிரகாரமாய் அந்த நீதியின் வஸ்திரத்தை நாம் தரித்திருக்கிறோம் என்பதனால் பாவம் செய்வதற்கு முயற்சி செய்யும் போது என்ன நடக்கும் என்றால் நமக்குள் ஒரு பயம் வந்துவிடும். என்னவென்று, நான் இந்த பாவத்தை செய்யக்கூடாது, நான் இந்த தப்பை செய்யக்கூடாது. ஏனென்றால் நான் அணிந்திருக்கிற நீதியின் வஸ்திரம் என்னவாகிவிடும்? கரைப்பட்டுவிடும். நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? சோ நாம் பரலோகத்திற்கு போக வேண்டும் என்றால் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்தவர்களாயிருக்க வேண்டும். நீதியின் வஸ்திரத்தை உடுத்து வைப்பவர் யார்? ஆண்டவராகிய இயேசுதான். ரட்சிக்கப்படுகிற ஒவ்வொருவருக்கும் அந்த நீதியின் வஸ்திரம் அருளப்படுகிறது. பரலோகத்திற்கு போனதற்கு பிறகல்ல, பரலோகத்திற்கு போவதற்கு முன்னதாகவே நாம் அந்த நீதியின் வஸ்திரத்தை தரித்துக் கொள்ள வேண்டும். இன்று கிறிஸ்துவை தங்கள் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கின்ற ஒவ்வொருவரும் தரித்திருக்கிற வஸ்திரம் எது? நீதியின் வஸ்திரம். நான் சொல்றது புரியுதா உங்களுக்கு? ரைட். பரிசுத்தமுள்ள பிதாவே, எங்கள் குறைகளை உணர்த்தியிருக்கிறீர். எங்கள் அலட்சிய போக்கை வெளிப்படுத்தியிருக்கிறீர். விதைக்கப்பட்ட இந்த வார்த்தைகள் எங்கள் இருதயத்தில் ஆண்டவரே நிலைத்து எங்கள் இருதயத்திற்குள்ள நல் மாற்றத்தை கொண்டு வந்து நித்திய நித்தியமாய் உம்மை கனப்படுத்துகிற, உம்மை மகிமைப்படுத்துகிற அற்புதமான ஆவிக்குரிய நடத்தை அருளிச் செய்யுங்கப்பா. உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் எங்களை சம்பூரணமாய் சுத்திகரிங்கப்பா. உம்முடைய இரத்தத்தால் எங்களை பரிபூரணமாக சுத்திகரிங்க ஆண்டவரே. புதுமையாக்குங்க ராஜா. எனக்குள் எங்களுக்குள் இருக்கின்ற குறைகள் என்னவோ, பாவங்கள் என்னென்னவோ எல்லாவற்றையும் நீர் அறிந்திருக்கிறீர். எல்லா பாவங்களிலிருந்தும் எங்களை விடுவித்து அப்பா எங்களை நீர் மன்னித்து உமக்காக கனமுள்ள சாட்சிகளாக அப்பா நாங்கள் வாழ்கிற கிருபை அருள வேண்டும் என்றும், யாரெல்லாம் இந்த நேரத்திலும் தங்கள் வாழ்க்கையை உம்மிடத்தில் அர்ப்பணித்திருக்கிறார்களோ, தங்கள் இருதயங்களை சரி செய்து கொண்டிருக்கிறார்களோ, அவளை ஆசீர்வதிக்க வேண்டும் என்றும் இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். எங்கள் முகவரி: கல்வரி, தபால் பெட்டி எண் 30, குக்கட்பள்ளி, ஹைதராபாத் 72.